ஒருவேளை அவர் நிச்சயம் செய்துவிட்டால் பிறகு உங்கள் வாக்கு என்னவாகும்? யார் ஒருவன் வாக்கை நிறைவேற்றவில்லையோ அவன் நாராயணன் அல்ல. எளிதாக கிடைத்தால் அது அன்பும் அல்ல. என் காத்திருப்பும் வீண் போகாது. அதோடு ரிஷி பிரிகு இப்போது ஹிமாலய மலையை கடக்க நேரிடும். மன்னிக்க வேண்டும் குருதேவா, எங்களால் பனிமலையில் நடக்க முடியவில்லை. ஆம் குருதேவா, முடியவில்லை. நாங்கள் உயிரோடு இருக்கவே மாட்டோம். நாங்கள் திரும்பி போய் விடுகிறோம். யார் வேண்டுமானாலும் திரும்பி செல்லலாம். பழி வாங்க போவது நான். அதனால் நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அந்த பர்வதத்தை கடந்து சென்று என்னுடைய கடமையை நான் முடிப்பேன். எல்லாவற்றையும் என் தாம்பூலத்தில் வையுங்கள். விரைவில் ஆகட்டும். அதோடு அங்கு என்ன நடக்கும் பிரபு? மோதல். ரிஷி பிரிகுவின் பிடிவாதத்திற்கும் அவர் தலையில் எழுதியுள்ள விதிக்கும் இடையில் மோதல் நடக்கும். இந்த காற்றின் வேகம் இயற்கையானது அல்ல என்று தெரியும். உங்களது சூழ்ச்சியே இதற்கு காரணம். நான் ஏதாவது செய்து என் வாக்கை நிறைவேற்றப் போகிறேன். இந்த தாம்பூலத்தை நான் வாசுவிடம் அளித்து விடுவேன். நாராயணா, பார்த்து விடலாம். நடந்து கொண்டிருக்கும் இந்த யுத்தத்தில் யார் வெல்வது என்று பார்த்து விடலாம். உங்கள் அன்பு வெல்லுமா அல்லது பழிவாங்கும் எண்ணம் வெல்லுமா? மனிதனின் எண்ணமும் லட்சியமும் சரியாக இருந்தால் லட்சியத்தை அடைவதற்கான சக்தியும் கிடைத்துவிடும். இனி என்ன நடந்தாலும் சரி நாராயணா, நான் என்னுடைய வாக்கை நிறைவேற்றியே தீருவேன். என் மகளுக்கான தாம்பூல தட்டை ராஜகுமாரன் வாசுவிடம் ஒப்படைக்கத்தான் போகிறேன். ஆனால் எண்ணமும் போக்கும் தவறாக இருந்தால் பின்பு பாதையில் தடங்கல்களும் சங்கடங்களும் உருவாகும். அதோடு நம்பிக்கை பலவீனமாக மாறும். நாராயணா, இவ்வளவு விரைவில் எவ்வாறு திரும்பி வந்தீர்கள்? அத்துடன் முகத்தில் ஏன் இவ்வளவு சோர்வு? அனைவரும் நலம்தானே? எங்கள் தாயே, வழியில் பனிமழை பெய்து கொண்டிருந்தது. முன்னேறி செல்வதற்கு எங்களால் முடியவில்லை தாயே. அதனால் நாங்கள் திரும்பிவிட்டோம். ஆச்சாரியார் பிருகு அவர் எங்கே? அது எங்களுக்கு தெரியவில்லை தாயே. ஆனால் குருதேவரோ திரும்பி வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து விட்டார். தாயே, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இது இயற்கையான மழை அல்ல. இதை அவர் உருவாக்கியிருந்தால் அவரை நான் விடமாட்டேன். நானும் உங்களோடு வருகிறேன் அண்ணா. சதித்திட்டம் தீட்டியவனை கைது செய்து இங்கே அவனை நான் தாசனாக வைப்பேன். நாராயணா, உங்களிடம் யுக்தியின் பலம் இருந்தால் அப்போது என்னிடம் தவ பலம் உள்ளது. அதிக நேரம் உங்களால் என்னை தடுக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் கிளம்புங்கள். நான் ரிஷி பிரிகுவிடம் செல்ல வேண்டும். அவரது கரங்களிலிருந்து என் லக்ஷ்மியின் விவாக தாம்பூலத்தை நான் பெற வேண்டும். நாராயணா, பழிவாங்கும் என்னுடைய அக்னி எரிய ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு இந்த பர்வதமே உருகி போய்விடும். என்னுடைய மகளான பார்கவி, அதாவது உங்களுடைய ஸ்திரீ, நிரந்தரமாகவே ராஜகுமாரன் வாசுவிற்கு சொந்தமாக போகிறாள். இவனை சிறைப்பிடியுங்கள். நீங்கள் அனைவரும் யார்? என்ன இது? நான் செய்த குற்றம் என்ன? எதற்கு நீங்கள் என்னை சிறைபிடிக்கிறீர்கள்? முதலில் நான் செய்த தவறை கூறுங்கள். எங்களோடு வா, சீக்கிரமே தெரிந்துவிடும்.
நீங்கள் விரைவிலேயே லக்ஷ்மியை இழக்கப் போகிறீர்கள். உங்களால் எதுவும் செய்ய இயலாது. நாராயணரிடமிருந்து அவருடைய ஸ்ரீயை பறிக்க யாருக்காவது துணிச்சல் வருமா? நாராயணர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்துவிட்டார். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதை உடனே துவங்கலாம். நாராயணனுக்கு பரிந்து பேச இதோ வந்து விட்டார். ஒரு காரியம் செய்யுங்களேன் தேவரிஷி. தங்களுடைய பதவியை தியாகம் செய்து விடுங்கள். அதோடு அவருக்கு துதிபாடும் பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு நாராயணன் புகழை பரப்ப ஆரம்பியுங்கள். இங்கிருந்து சென்று விடுங்கள். இல்லை சகோதரா, இன்று ஒரு சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வந்திருக்கிறேன். உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே இங்கு வந்திருக்கிறேன். நாராயணரின் பக்தனாக இல்லை, உங்களுக்கு உதவுவதற்கே வந்திருக்கிறேன். உங்கள் கரத்தை தாருங்கள் சகோதரரே. மாமன்னர் வாழ்க. இவன்தான் அந்த நாட்டியக்காரன். அவனை விடுவித்து விடு. நீங்கள் யார்? நான் நினைத்தது ரிஷி பிரிகுவின் மகளான பார்கவி இளவரசர் வாசுவின் வீரர்களை அனுப்பி என்னை கைது செய்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் சத்தியம் வேறுபட்டு உள்ளது. நீங்கள் மிக அழகாக நாட்டியம் ஆடுவீர்களாமே. நாட்டியமாடுவது குற்றமா என்ன? குற்றம் கிடையாது. அற்புதமான கலைக்கு நீங்கள் சொந்தக்காரராவீர்கள். ஏனெனில் நான் அக்ஷராஜன். உங்களிடம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறேன். என்னுடைய மகள் நாட்டியத்தில் அதிகம் நாட்டம் காட்டுகிறாள். உள்ளே சென்று பாருங்களேன். என் இஷ்ட தெய்வமான நாராயணர் கோவிலில் ஒரு பெண் பூஜை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவள் நாராயணரின் பக்தையாவாள். அவள்தான் உங்கள் சிஷ்யை. அதோடு என்னுடைய மகள் பத்மாவதி. ஸ்ரீமன் நாராயண நாராயண ஹரி ஹரி. நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? வேறென்ன? தங்களுடைய ராஜகுமாரியின் தகுதி என்ன? இந்த சாதாரண நாட்டியக்காரன் தகுதி என்ன? என்னால் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? சாதுக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மதங்கள் கிடையாது. அவர்கள் ஞானத்தால் குருவாகிறார்கள். உங்கள் சிஷ்யை சந்தியுங்கள். பொறுமையாக இருங்கள் அரசே. இன்னும் நான் அவர்களை என் சிஷ்யையாக ஏற்றுக்கொள்ளவில்லையே. நாட்டியக்காரன் சிறைபிடிக்கப்பட்டால் அவனுடைய கலைகளும் சிறைப்பட்டு போய்விடுகிறது. இப்பொழுது உனக்கு ஒரே வழிதான் இருக்கிறது நாட்டியக்காரா. ஒன்று நீங்கள் இளவரசியின் குருஸ்தானத்தில் அமர வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் சிறையில் சிறைப்பட நேரிடும். நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். தாங்கள் ஏன் கோபம் கொள்கிறீர்கள்? நானோ ஒரு சாதாரண நாட்டியக்காரன். ஆனால் தாங்கள் சாட்சாத் மகாராஜா. அப்படி இருக்க நான் தங்கள் பேச்சை அலட்சியப்படுத்த முடியாது. தங்கள் மகள் எங்க இருக்கிறார்? அதோ அந்த அறைக்கு செல்லுங்கள். தங்களிடம் பகை உள்ளது. ஆனால் பத்மாவதி என் பக்தையாவாள் ரிஷி பிரிகு. ஒரு பக்கம் பக்தி, மறுபக்கம் பழிவாங்கும் எண்ணம் என்றால் பக்தனின் மதிப்பே என்றும் மேலோங்கி இருக்கும். ரிஷி பிரிகு, தாங்கள் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். மன்னிக்கவும் சகோதரா. தேவரிஷியாக இருந்தும் உங்களை இந்த பனிப்பள்ளத்திலிருந்து என்னால் மேலே கொண்டு வர இயலவில்லை. அதாவது என்னவென்றால், நீங்கள் அதிக எடையுடன் இருக்கிறீர்கள். நான் பருமனாக இல்லை. நீங்கள் மிகவும் பருமனாகத்தான் இருக்கிறீர்கள். நான் பருமனாக இல்லை.
உங்கள் நாராயணனின் பக்தி தான் குறைந்து விட்டது. என்றும் நாராயணனை பூஜிப்பவரே